This video is sponsored by Mart. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முடி கொட்டுறது ப்ராப்ளம் தான். சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய முடி இருக்கும், பட் ஆனால் ஏஜ் ஆக ஆக நமக்கு அதிகமாக முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். இதனால் கொட்டுதுன்னே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். அதிகமான ரீசன் இருக்குது, பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. செக்கில் ஆட்டினது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லலாம். அதை நமக்கு தேவையான ஒரு 1/4 லிட்டர்கிட்ட எடுத்துக்கலாம். எகெயின் அதுக்கப்புறம் நம்ம விளக்கெண்ணெய் ஒரு 1/4 லிட்டருக்கு வச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். ஏன்னா விளக்கெண்ணெய் அவ்வளோ மாய்ஸ்டர் கொடுக்கும். நம்மளுடைய புதுசாக நம்ம முடி வளர்ச்சிக்கு அது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அடுத்தது ஜடாமன்சல். இது நம்மளுடைய வேர்க்கால்லேருந்து நல்ல அடர்த்தியை கொடுத்து, சின்ன சின்ன முடியாக வளராத முடியை கூட அடர்த்தி கொடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஜடாமன்சல் யூஸ் பண்ணுறோம், அடர்த்தி அதிகமாகிறதுக்கு. நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம காய்ந்த நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறோம். எல்லாமே சரிங்க. ஜடாமஞ்சள் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறோம், சேம் நெல்லிக்காயும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறோம். வெட்டி வேர் அது டேண்ட்ரஃப் கிளியர் ஆகும். இன்னொன்று நம்மளுடைய ஹெல்த், அது ஒரு ஓவர் ஹீட்டாக இருக்கிறதுனாலே முடிக்கு ரொம்ப கொட்டும். இது கூலிங் கொடுக்கும். இதுவும் நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். இது ஃபுல்லாக நான் வச்சுருக்கேன், ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக எடுத்தேன், ஓகேங்களா. அது ஒரு கைப்பிடி அளவு வெட்டி வேர் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வேம்பாலம் பட்டை அவ்வளோ ஒரு ஹேர் ஃபாலை குறைச்சி நமக்கு நீட்டம் கொடுக்கும். அதுக்காக வேம்பாலம் பட்டை 2 கைப்பிடி எடுத்திருக்கேன், ஓகேங்களா. பாக்கி எல்லாமே ஒரு கைப்பிடி எடுத்துக்கொண்டேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹேர் ஆயில் பார்க்கலாம். எப்படின்னா டபுள் பாயில் மெத்தடில் நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். ஒரு வனவியில் வச்சாச்சு, அது மேலே ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு அது மேலே நம்ம ஹேர் ஆயிலுக்குள்ளதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதில் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ஹேர் ஆயில் எடுத்துக்கிட்டேன். இந்த ஹேர் ஆயிலில் ஃபுல் அதாவது தேங்காய் எண்ணெயில் நம்ம சொன்ன எல்லா கைப்பிடி அளவு சொன்ன பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிண்டிக்கிட்டு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் விட உடனே கலர் சேஞ்ச் ஆகும். ஏன்னா வேம்பாலம் பட்டையோட கலர் சேஞ்ச் ஆகும்போது லைட்டாகவே சேஞ்ச் ஆகிடும், ஓகேங்களா. ஸ்டார்டிங்கே அது நல்லா கொதிக்கும் போது அந்த இடத்துல இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த எண்ணத்தை கொண்டு போய் வச்சு லைட்டாக அது ஃபுல் அண்ட் ஃபுல் கூல் நல்லா கொதிக்கும். அந்த உள்ளார உள்ளது லைட்டாக தான் கொதிக்கும், ஓகேங்களா. நல்ல சூடியில் இந்த கலரு அதோடைய தன்மை எல்லாமே அது இறங்கணும். அதை நம்ம நல்லா வெயிட் பண்ணி பார்த்தோம்னா நல்லாவே தெரியும் இந்த கலர்ஸ் எந்த அளவுக்கு நம்ம டார்க் ரெட்டிஷாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கொதிக்க நல்லா அந்த சூடு இறங்க அதோடைய ஜடாமஞ்சில் வெட்டிவே இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வெந்தயம் யூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. வெந்தயமும் ரொம்ப ரொம்ப ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப நல்லது, ஷைனிங் கொடுக்கும், ஓகேங்களா. கண்டிப்பாக இதில் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுங்க. இது அப்படியே 1 டே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே இதை வடிகட்டி ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபார்மாக சொல்கிறேன், இது நல்ல ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஏன்னா பர்சனலாக நான் யூஸ் பண்ணினேன். பார்த்தீங்கன்னா ஃபுல் பாட்டில் இருந்துச்சு, நான் ஃபில்டர் பண்ணதை காமிக்கல, வெரி சாரி. அந்த ஃபுல் பாட்டிலில் வச்சுன்னா ½ பாட்டில் இருந்துச்சு. இப்போ எனக்கு 2 இன்ச் ஜஸ்ட்டு 1 மந்தில் நல்லா 2 இன்ச் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், செம்ம ரிசல்ட் கிடைக்குது. உங்களுக்கு ஹேர் ஃபால் ரொம்ப ரொம்ப குறையுது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல்.